ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோப்ரா நியூஸ். இந்த வீடியோவில் தமிழ் சினிமா பற்றின ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். கைஸ், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு லவ் மூவி, ஒரு மாஸ் மூவி, ஒரு இமோஷனல் மூவி. ஆனால் தமிழ் சினிமாவையே வேற லெவலுக்கு கொண்டு போன ஒரு சில படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டாப் 10 தமிழ் மூவிஸ், நம்ம கோலிவுட்டை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு இட். கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கிறது விசாரணை. 2015 வெற்றிமாறனோட டைரக்ஷனில் வந்த படம் விசாரணை. இந்த படத்தில் ஒரு கொடூரமான போலீஸ் கும்பல் ஒரு 4 அப்பாவி மக்களை எவ்வளோ கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அண்ட் 2017 இந்தியாவோட அஃபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரிக்கு இந்த படம் செலக்ட் ஆயிருக்கு. லாக்அப்னு ஒரு புக்கை பேஸ் பண்ண படம் தான் விசாரணை. இது படம் மட்டும் இல்லைங்க, ஒரு உண்மையான ஸ்டோரி தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்த பிடிச்சிருக்கிறது சூரரை போற்று. 2020 சுதா கொங்கரா டைரக்ஷனில் வந்த படம் சூரரை போற்று. இந்த படம் தான் சூர்யாவோட கரியர்லேயே பெஸ்ட் மூவின்னு சொல்லப்படுது. இந்த படம் ஜிஆர் கோபிநாத்தோட ரியல் லைஃபோட இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். இந்த படத்தில் ஏழை எளிய மக்கள் கூட அஃபோர்டபுளாக ஃப்ளைட் இருக்கணுன்றதுக்கான போராட்டத்தை இந்த படம் பேசுது. பாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷனில் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்ன்ற அவார்டு இந்த படம் வாங்குது. ஆல்சோ IFFMல சூர்யாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த படத்தில் பக்கா மாஸ் அண்ட் மோட்டிவேஷனல் காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்கிறது கூழாங்கல், தட் இஸ் பெப்பிள்ஸ். 2021 விக்னேஷ் சிவன் ப்ரொடக்ஷனில் PS வினோத்ராஜ் டைரக்ஷனில் வந்த படம் தான் பெப்பிள்ஸ். இந்த படத்தில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் அந்த பையனோட அம்மாவை தேடி பாலைவனத்தில் வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கிற படமாக இந்த படம் அமையுது. இந்த படத்தில் டைலாக்ஸ் பெருசாக இல்லைனாலும் இந்த படத்தோட எமோஷன்ஸ் எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ரொட்டர்டம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்ட் இந்த படம் வாங்குது. 2022 இந்தியாவோட அஃபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரிக்கு இந்த படம் செலக்ட் ஆகுது. இந்த டைமில் நிறைய பெரிய படம் வந்திருந்தாலும் இந்த படம் தான் ஆஸ்கர் என்ட்ரிக்கு செலக்ட் ஆகுது. இந்த படம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ரியாலிட்டியை ரொம்ப உறக்க சொல்கிற படமாக இந்த படம் அமையுது. நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிற படம் ஜோக்கர். 2016 ராஜு முருகன் டைரக்ஷனில் வந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ஜோக்கர். ஒரு மனுஷன் அவன் வீட்டில் குடிநீர் கனெக்ஷன் இல்லைன்னு, அவன் தான் பிரசிடென்ட்னு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்குறான். நிறைய சோஷியல் இஷ்யூஸை எடுத்து பேசியிருக்குது இந்த படம். இந்த படத்தில் நிறைய நையாண்டித்தனமாக பொலிட்டிக்கல் மெசேஜஸை வேர்ல்ட் சினிமாவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற படமாக இந்த படம் அமையுது. ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் படமாக ஜோக்கர் அமையுது. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ரைட்ஸ் ஃபெஸ்டிவலில் நிறைய டைம் ஸ்க்ரீன் பண்ண படமாக ஜோக்கர் அமையுது. நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்கிற படம் மேற்கு தொடர்ச்சி மலை. 2018 லெனின் பாரதியோட இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வெஸ்டர்ன் காட்ஸில் டெய்லி வேஜஸ்க்கு தினக்கூலிக்கு ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட டெய்லி லைஃப்பை எடுத்து சொல்கிற படமாக இந்த படம் அமையுது. சிங்கப்பூர் சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டில் அண்ட் ஸ்வீடனில் இந்த படம் ஸ்க்ரீன் ஆகுது. படம் ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு படமாக அமையுது. படத்தில் ஒவ்வொரு சீனையும் இளையராஜாவோட மியூசிக் பயங்கரமாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற படம் பரியேறும் பெருமாள். 2018 மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ரஞ்சித் ப்ரொடக்ஷனில் உருவான படம் தான் பரியேறும் பெருமாள். இந்த படத்தில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி ரொம்ப ராவாகவும் ரொம்ப போல்டாகவும் பேசியிருப்பாங்க. இந்த படம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டம், ஜப்பான், சிங்கப்பூர் இந்த இடத்துலலாம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இந்த படம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம்னு இப்போ வரைக்கும் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற படம் வெயில். 2006 வசந்த பாலன் டைரக்ஷனில் உருவான படம் தான் வெயில். இந்த படத்தில் ஒரு 2 பிரதர்ஸ்க்கு உள்ளான எமோஷனல் பாண்டை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இந்த 2 பிரதரில் ஒரு பிரதர் சின்ன வயசுலேயே நிறைய சுச்சுவேஷன்ஸ்னால வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இந்த படம் கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அண்ட் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம் அவார்ட் இந்த படம் வாங்குது. கதை சிம்பிளாக இருந்தாலும் டீப்பான ஃபீலிங்ஸை எல்லாருக்கும் கன்வே பண்ணுது. இந்த படத்தில் கில்ட், லவ், ஃபர்கிவிங் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இருக்கிற படம் குரங்கு பொம்மை. 2017 நித்திலன் சாமிநாதனோட டைரக்ஷனில் வந்த படம் தான் குரங்கு பொம்மை. இந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். இந்த படத்தில் இது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர். ஸ்மால் பட்ஜெட்டில் படம் ஃபுல்லாக ட்விஸ்டாக இருந்த படம் தான் குரங்கு பொம்மை. இந்த படத்தில் அப்பா, பையன், ஒரு பேக் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் கொண்டு போயிருப்பாங்க. நார்வே, மலேசியா, பெர்லின்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் ஆகுது. ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கரமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக அமைஞ்சிருந்தது.
இந்த படத்துல பாரதி ராஜாவோட இன்டென்ஸ் ஆக்டிங்கை இன்டர்நேஷனல் கிரிட்டிக்ஸே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிற படம் தான் தரமணி. 2017ல ராமோட டைரக்ஷன்ல வந்த படம் தரமணி. இந்த படத்துல மாடர்ன் லவ், ஃபெமினிசம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னு ராமோட ஹானஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் எல்லாரையும் பயங்கரமா கவர் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படம் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நியூயார்க்லலாம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. இந்த படம் அர்பன் யூத்க்கு ரொம்ப ரிலேட்டபிளான படமா அமைஞ்சது. இந்த படத்துல ராமோட டைலாக்ஸ் ரொம்ப ரியலாகவும் ஷார்ப்பான ஃபெமினிசமை பேசுகிற படமா இந்த படம் அமைஞ்சது. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற படம் ஜெய்பி. 2021ல ஞானவேல் டிரெக்ஷன்ல சூர்யா ப்ரொடக்ஷன்ல வந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான் நம்ம ஜெய்பி. இந்த படத்துல போலீஸ் கொடுமை அண்ட் பழங்குடியினர் மக்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குற படமா இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் ஆக்சுவலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப். 2022ல ஆஸ்கருக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுது இந்த படம். அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் கண்டினியூஸாக நம்பர் 1 இடத்த பிடிச்சிட்டு இருந்த ஒரு படம் தான் ஜெய்பி. ஜஸ்டிஸ் சந்துருவோட ரியல் கேஸ் தான் இந்த படம். சினிமாவோட வலிமையை ப்ரூவ் பண்ண படம் தான் ஜெய்பி. சினிமாவில் பஞ்ச் இருக்குது, மாஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் நம்ம எவ்வளோ டீப்பாக யோசிக்கிறோன்னு இந்த வேர்ல்டுக்கே காமிக்கிற படங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஃபேவரட் மூவி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோப்ரா நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.